ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியான த ஹண்டிங் பார்ட்டி வெப் சீரிஸ் உடைய சீசன் 2 எப்படி இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 2ல முதல் எபிசோடு இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வரும் வாரங்களில் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிடும். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். முதல் சீசன்ல ஒரு செட் ஆஃப் சீரியல் கில்லர்ஸ் பாத்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிட் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். அப்ப நடக்கிற ஒரு வெடி விபத்துல அங்க இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாங்க. கவர்மெண்ட் ஒரு குழு அமைச்சு அந்த சீரியல் கில்லர்ஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு டீம்ல ஹீரோயின் இருக்காங்க. அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து இப்ப அந்த டீமையே பாத்தீங்கன்னா மொத்தமா கலைச்சிடுறாங்க. ஹீரோயின் ஒரு ஹையர் அபிஷியலை மிரட்டி அந்த டீமுக்கு மறுபடியும் உள்ள போறாங்க. ஒரு சீரியல் கில்லர் ஒவ்வொரு பொண்ணா சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள ஒரு அடிமை மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் 12 பேரை இந்த மாதிரி செஞ்சிருக்கான். 13வது நபர் விக்டிம் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் எப்படியாவது அவனை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு முனைப்போட இருக்காங்க. அவனை ஃபாலோ பண்ணி போறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா வில்லன் அவங்கள தூக்கிடுறான். ஒரு கட்டத்துல ஹீரோயின் தன் டீமோட சேர்ந்து அவனை அரெஸ்ட் பண்றாங்க. கட் பண்ணா ஹீரோயினை பாத்தீங்கன்னா மறுபடியும் டீம் விட்டு தூக்கிடுறாங்க. அந்த இடத்துக்கு வேற ஒரு நபர் ரீப்ளேஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த சீரிஸ் உடைய கதையே. சீசன் 1 உடைய ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு பிகினிங்கை இந்த சீரிஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படினே சொல்லலாம். முதல் சீசன்ல பாத்தீங்கன்னா 10 எபிசோட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு சீரியல் கில்லர் வச்சு அந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையும் நகர்த்திருப்பாங்க. அதே சேம் லாஜிக் தான் இதுலயும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலி இந்த சீரிஸ் ஒரு சவுண்டான ஒரு சீரிஸ் தான். நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. த்ரில் ஃபேக்டர் அப்படின்றது இருந்துட்டே இருந்தது அப்படினே சொல்லலாம். பேசிக்கா ஒரு நல்ல ஸ்டார்ட்டா இருக்கு. வரும் வாரங்கள்ல வர எபிசோட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த சீசன் எப்படி இருக்கு அப்படின்றதே சொல்ல முடியும். பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு அபவ் ஆவரேஜ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடல் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.